எனக்கு சமைக்கவே பிடிக்காது. இது இந்த கோஸ்டிங்களுக்குலாம் வேற சமைச்சு கொண்டுமா சார். அந்த கவிதாவை மாட்டி விட்டு நாம ஏதாவது வேலையை பார்க்கலான்னு பார்த்தா இவர் என்னன்னா நம்மளை சமைக்க சொல்லிட்டாரு. நாம அமைச்சது திரும்பி நமக்கே வந்துருச்சு சார். ஆனா நான் இந்த வீட்டுக்கு நான் அதுக்கு சமைக்கணும், நான் எனக்கே சமைக்க மாட்டேன். என் பிள்ளைங்க இருக்கும் போதே சமாளிச்சு பக்கத்து வீட்டில் குழம்பு வாங்கி தான் சமைப்பேன். இன்னைக்கு நான் அதுக்கு சமைக்கணும். சரி இன்னைக்கு சமைக்கணும். இதுக்கப்புறமா அவங்க நீ சமைக்கவே சொல்லக்கூடாது, அந்த மாதிரி சமைக்கணும். அவர் எங்கேயும் வெளியில போயிருக்காரு, இதான் நல்ல சான்ஸ். விடிய கிளவியே கிளவி போயிட்டாரு. இப்போ நாம காலையில சாப்பாடை வேற மாதிரி செஞ்சிடலாம். காலையில சாப்பாடுக்கு சாம்பார் சாதமும் கொஞ்சம் உப்புமாவும் கிண்டி வச்சாச்சு. இதை சாப்பிட்டுச்சிங்கன்னா இந்த வீட்டில் உள்ள ஒருத்தருக்கு உப்புமா பிடிக்காது, சாம்பார் சாதமும் பிடிக்காது, நம்மளை சமைக்க வேணும்னு சொல்லிடுவாங்க. எப்படி ஏன் பிளானு? கூட ஏதாவது பண்ணி வைப்போம். சரி கிடக்கிற காய்கறிலாம் போட்டு கேள்வி ஏதாவது பண்ணுவோம். என்ன கவிதா நீ சமைக்காம இங்கே நின்றுட்டு இருக்க? ஐயோ இவர் வேற கேட்குறாரே, எப்படி சமாளிக்கன்னு தெரில. சரி அது ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் அண்ணன் இருக்கால, உங்கள் அண்ணன் தான் எப்பவும் கவிதாவே சமைச்சா கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயாக சமைக்கணும்னு சொல்லியிருக்கான். ஓ அப்படியா? சரி எத்தனை நாள் தான் கவிதாவும் சமைப்பா? பாதி நாள் பிரியாணியை சமைக்கட்டும். இல்லை சாப்பாடு ரெடியாக எவ்வளோ நேரம் ஆகும் ஆச்சு? எனக்கு எங்கம்மா தெரியும், உங்கள் அம்மா தானே சமைக்கிறா. ஐயோ எனக்கு ஸ்கூலுக்கு ரொம்ப டைம் ஆகுது. இப்போ நான் ஸ்கூலுக்கு போகணும். பேசாம நான் சாப்பிடாம ஸ்கூலுக்கு போயிருட்டா? அப்படி வெறும் வயிற்றுலாம் ஸ்கூலுக்கு போகக்கூடாது. 2 பேரும் இருங்க, இன்னொரு 5 நிமிஷம். எம்மா ஜூலியும் வந்து தங்கச்சி மௌலியுங்க. அது ஆச்சு காலையில் மௌலியும் இவன் தம்பியும் சேர்ந்து மேகி கிண்டி சாப்பிட்டுட்டு 2 பேரும் முன்னாடியே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அப்படியா? நமக்கு தெரியாம மேகி சாப்பிட்டாங்களா? ஆமாம் வருண். அவங்க வரட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன். இந்த அம்மா எவ்வளோ நேரம் சமைப்பாங்க, நான் போய் பார்க்குறேன். சீக்கிரம் போய் பார்த்துட்டு வா ஜூலி, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. சரி சித்தம்மா. சரி காய்கறி கிழமையும் கிண்டியாச்சு. ஏன் இவ்வளோ நேரம் சமைக்க? சமைக்க அவளுக்கு தான் தெரியும். இரு கொஞ்ச நேரம். இதெல்லாம் சரி வராது, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். இடம்மா எல்லாம் எடுத்து வச்சாச்சு, கொண்டு வரேன், தின்னுட்டு போ. சரி கொண்டு வாங்க. இப்படிலாம் போட்டோம்னா இவங்க சாப்பிடுவாங்க. சாப்பாடில் கொஞ்சம் கூட உப்பு உரப்பெல்லாம் சேர்த்தாதான் அடுத்த நாளைக்கு நம்ம சமைக்க விட மாட்டாங்க. உப்புமானாலும் பரவாயில்ல தின்றுவாங்க. முதல்ல உப்பு காரம்லாம் போடுவோம். அப்பா எல்லாம் போட்டாச்சு. நாளையிலேருந்து நிம்மதி. எல்லாம் சிரிச்சாப்பில் கொண்டு போவோம். என்ன அக்கா வழக்கத்துக்கு மாதிரி இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே சாப்பாடை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இன்னைக்கு தான் முறையா என் மூத்த மருமக பிரியா சமைச்சு எனக்கு கொடுத்துருக்கான். என்னம்மா பிரியா இது காய்கறிகளாம் வச்சு வச்சுருக்கேன். அத்தை வீட்டில் வளர்ற பிள்ளைங்க 4 இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வயசானவங்க, நீங்களாம் கீரை காய்கறிலாம் நிறைய சாப்பிடணும். இப்போ தான் ஊட்டச்சத்தோடு இருப்பீங்க. ஆமாம் இதெல்லாம் ஒரு சாப்பாடு, இதில் ஊட்டச்சத்து வேற. என்னம்மா இது காய்கறிகள் தனியாக கீரையை தனியாக வச்சு வச்சுருக்கீங்க? ஆமாம் பச்சை காய்கறிகள் கீரை வகைகள்லாம் சாப்பிடணும். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. பெரியம்மா இது என்ன சாம்பார் சாதம்? அப்புறம் உன் பெரியம்மா சாம்பார் சாதம் வைக்காம பிரியாணியாக வைப்பாங்க? சாம்பார் சாதத்தில் உள்ள பருப்பு இல்லை நிறைய ப்ரோட்டீன் இருக்கு, அதனால வளர்ற பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது, சாப்பிடுங்க. சரி அதுக்கு பக்கத்தில் இன்னும் இருக்கு, இது என்னது? அது உப்புமா. என்ன நீ உப்புமா வச்சு வச்சிருக்கீங்க? ரவை போட்டு செய்கிறோம். ரவை எவ்வளோ சத்து இருக்கு தெரியுமா? கண்ட பொருட்கள் சாப்பிட்றோம்ல, மைதாவெல்லாம் வச்சு செஞ்சு அதெல்லாம் நல்லதே இல்லை. இந்த மாதிரி ரவை கோதுமை வச்சு சமைச்சு தான் சாப்பிடணும். ஏம்மா அதுக்குன்னு காலங்காத்தாலும் உப்புமாவையும் காய்கறிமையும் வச்சு போடுவியாம்மா? ஆமாத்த தோசை இட்லிலாம் சாப்பிடக்கூடாது, அதனால நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு வெயிட் போட்டுரும். கிழமை இங்கே பாருங்க, என் பொண்ணெல்லாம் உடம்பு வளர்த்துட்டு தெரியுறா. என்ன ரொம்ப பேசுறீங்க, நான் குண்டாவா இருக்கேன்? அப்படி நம்ம உடம்பு வளர்த்துட்டு தெரியுவேன். இப்படிலாம் தோசை இட்லி சாப்பிட்டான்னு சொன்னேன். அத்தை வேற வயசான காலத்தில் இருக்காங்க, இட்லி தோசைலாம் சாப்பிடக்கூடாது, இதான் சாப்பிடணும். நாளைக்கு உங்களுக்கு ரொட்டி செஞ்சு தரேன். நினச்சேன் இவங்க இந்த மாதிரி ஏதாவது பிளான் போடுவாங்கன்னு. இப்போ நான் போடுறேன் மாஸ்டர் பிளான். இவனை வாங்கி ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்கா. இம்மா இன்னும் 32 பண்ணி வெளியில் காமிக்கிறான். என்ன இந்த கவிதா இந்த சாப்பாடை பாட்டுட்டு பல்ல இழிக்கிறான். என்ன கதைன்னு ஒன்றும் புரியல. பிள்ளைங்களா நல்லா சாப்பிடுங்க. இந்த ரவை கீரை சாதம் காய்கறிகள் எல்லாம் ரொம்ப நல்லது. என்ன இப்படி சொல்கிறா? சாம்பார் சாதம் வச்சாலும் தின்றுவா போலையவ. அதுக்கு தானே நம்ம பிளான் போட்டு வச்சுருக்கோம். ஆமாம் பிள்ளைங்களா சாப்பிடுங்க. சரி சீக்கிரம் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போவோம். உங்களோட சாம்பார் சாதத்தை சாப்பிடுவோம். வேலையை ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே மூத்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பான். நல்ல பொண்ணு இந்த ஜூலி. என்ன உரப்பு இந்த சாப்பாடுல? சரி நம்ம அந்த உப்புமாவை சாப்பிடுவோம். ஐயோ என்னது சாப்பாடு ஃபுல்லாக ஒரே உப்பா இருக்கு.
கண்டுபிடிச்சிட்டே வராங்க, இப்படி வாய வச்சுப்போம். சரி, அந்த கீரையை சாப்பிட்டு பார்ப்போம். என்ன கீரை ஃபுல்லா ஒரே கசப்பா இருக்கு. சரி, இந்த காய்கறிகளையாவது சாப்பிட்டு பார்க்குறேன். என்னது காய்கறி ஃபுல்லாக சீனி போட்டு வச்சிருக்க மாதிரி இனிக்குது. எனக்கு சாப்பாடே வேணாம், நான் ஸ்கூலுக்கு போறேன். ஆமாம், எனக்கும் சாப்பாடு வேணாம், நான் ஸ்கூலுக்கு போகிறேன். சரி, நீங்க ஸ்கூலுக்கு போங்க, இது எல்லாத்தையும் சாப்பிட. நான் மத்தியானம் உங்களுக்கு சாப்பாடை கட்டி இந்த கவிதா கொண்டு வருவா. இந்த சாப்பாடு என்ன நினைத்தீங்க? சரி, நானும் கிளம்புறேன். எல்லாரும் நான் சமைச்சு சாப்பாடை குறை சொல்றீங்க இப்படி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. ஏமா இப்படி சமைச்சு வச்சிருக்கேன், இதெல்லாம் சாப்பாடா? இந்த பிரியாக்கு கொழுப்பு ஏறிடுச்சு. சரி, அதை பண்ணிட அப்படிதான். இனி மதியானத்துக்கு நானே சமைக்கிறேன், போங்க. அவ சமைச்சா பிரச்சனை, இவ சமைச்சாலும் பிரச்சனை, நானே சமைக்கிறேன். அப்பா ஜாலி. சரி சரி அத்தை, நீங்களே சமைங்க. நான் சமைச்ச ஒரே குறையதான் இருக்கு. நான் கொஞ்ச நேரம் வெளியில போய் எல்லார்ட்டையும் கொஞ்சம் கதை அடிச்சுட்டு வரேன். கதை அடிக்க போங்க. கதை அடிச்சுட்டு வந்த பிறகு சிரிக்க மாட்டீங்க. போங்க போங்க. நம்ம கவிதா நீனும் போம்மா. இதட்ட நான் இங்கே உங்களுக்கு காய்கறிலாம் வெட்டி கொடுக்குறேன். சரி வா. இவளா கூட பரவாயில்ல, அவ இருக்காளே. நம்ம பிரியா நீ போமா. முதல்ல ஒவ்வொரு வீட்டா போய் இழுத்து விடுவோம். ஒவ்வொரு வீட்டையும் சண்டை பெருசாக்கும். போலாம். என்ன சித்தியோ உட்காந்தாச்சோ? ஆமா, பிறகு என்னத்த பண்ண உட்காந்தாச்சு. அவ கல்யாணத்தை முடிச்சு விடலான்னு பார்த்தேன், அதையும் தடுத்து விட்டாள். அதானே, அதை தான் பேசணும்னு வந்தேன். நீங்க உங்க மருமகளுக்கு இவ்வளோ இடம் கொடுக்குறீங்க. இந்த கோல் மூட்டை இங்கேருந்து வந்துச்சு. மருமகளுக்கு இவ்வளோ இடம்லாம் கொடுக்கக்கூடாது. மருமகள் எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் சித்தி. அப்படியா? நான் நல்லா இது பண்ணி தான் வச்சிருந்தேன். என் சொல்லு பேச்சுக்கு தான் கேட்பாள்வே. இந்த கல்யாண விஷயத்துல ஒன்றும் கேட்க மாட்டாள்வே. அவளுக்கு அப்படிதான் இருப்பாள்வே. நீங்க இப்போ விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஒரு சொல்லும் கேட்க மாட்டாள்வே. நீங்க ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் விடக்கூடாது. கோல் மூட்டி வந்து நல்ல கோல் மூட்டி விடுவா. கோல் மூட்டி பிரியா. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்படிதான் எங்க ராஜசேனி எங்க அம்மா கொஞ்சம் சுதந்திரமா விட அந்த அண்ணி பார்க்காத வேலை இல்லை. அப்படியா? ஆமா, பக்கத்து வீட்டுல இருந்து துணியை திருடுவாங்க, அதை திருடுவாங்க, என்னென்னமோ வேலையெல்லாம் பார்ப்பாங்க. நடக்கடவுளே, அந்த அக்கா நல்ல மனுஷியே. நாம என்னதான் கெட்டவளா இருந்தாலும் கொஞ்சம் மனசுக்கு விரதம் இல்லாம நடந்துக்கணும். அந்த அக்கா நல்ல மனுஷி, யாருக்கு இங்க நினைக்காம இருப்பாங்க. எப்படிதான் சொல்றா பாருங்க. இவ அம்மா தான் போய் சாரியை திருட்டி வந்துட்டு அவங்கள வீட்டை விட்டு விரட்டி விட்டா. இப்ப என்னன்னா பிளேட்டை மாத்தி போடுறான். அவங்க தங்கச்சி தான் உங்க பொண்ணு, உங்க மருமகளும். யோசிச்சுக்கோங்க, வைக்க வேண்டிய இடத்துல வைங்க. இப்போ உங்க ரெண்டாவது மருமக உங்களுக்கு சப்போர்ட் அடிக்கிறான்ட்டு அவளையும் விட்டுறாதீங்க. அவளையும் ஒரு லிமிட்லயே வச்சுக்கோங்க. சரிம்மா சரிம்மா, நீ நல்லா பேசுற. டெய்லி வந்து எனக்கு கொஞ்சம் பாயிண்ட் எடுத்து விடு. இப்போலாம் ஒன்றும் தோண மாட்டேங்குது. அடுத்து இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலாம், இதில் எப்படி படிக்க விடாம பண்றதெல்லாம் நாளைக்கு யோசிச்சு வந்து சொல்லு. சரி சரி. எனக்கு உங்க அம்மாவை தான் பிடிக்கல, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வெளியும் வெளியாக்குறதே நான் தான். சரி, எங்க அம்மாவும் இதே மாதிரி தான். எங்க அம்மாட்ட பேசுங்க. அது என் பொண்ணு சுந்தரி எங்க அம்மாட்ட பேசாதனால எனக்கு பேச பிடிக்கல பார்த்தனா. ஆமா, அதே கேட்கணும்னு நினைச்சுங்க. பொண்ணு சுந்தரி உங்களை ஏமாத்திட்டாலுமே. ஆமா ஆமா, நானும் எங்க அம்மாவை அப்படி ஏமாத்த மாட்டேன். அதனாலதான் நான் சொல்றேன், உங்க ரெண்டாவது மருமகளும் உங்களை ஏமாத்திடுவா. கொஞ்சம் லிமிட்டா வச்சுக்கோங்க. அவளையும் கொஞ்சம் டார்ச்சர் படுத்துங்க. சரிம்மா, இதுவும் கரெக்ட் தான். கோல் மூட்டி நல்ல கோல் மூட்டிட்டு போயிட்டா. சரி, நான் கிளம்புறேன். நாளை வீட்டுக்கு போய் பாடு பேசணும். சரிம்மா சரிம்மா, போயிட்டு வா. நாளை வீட்டுக்கு போனா தானே எனக்கு வந்து ஐடியா கொடுக்க முடியும். போயிட்டு வாமா, போயிட்டு வா. நாளைக்கு வந்துரு மறக்காம. சரி, இந்த பாட்டியும் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். நம்ம அந்த பக்கமும் பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும், இந்த பக்கமும் பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும். எந்த ரெண்டு பக்கத்துல எந்த பக்கம் ஜெயிச்சாலும் நமக்கு பாசிட்டிவா இருக்கணும். இதுதான் இந்த பிரியாவோட ட்ரிக்கு. ஏத்தே ஏத்தே, எம்மா நீ யாரம்மா? இந்த ஊர்ல உனக்கு பார்க்கவே இல்லை. நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, உனக்கு பார்க்கவே இல்லை. நான் யாருன்னு தெரியாதா? நான் யாருன்னு தெரியாதவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க. சரி, பேச்சு கொடுத்து பார்ப்போம். நான் தான் ராஜஸ்ரீ, தெரியுமா? ஆமா ஆமா, அந்த வக்கீல் தானே. அவங்க ரெண்டாவது நாத்தனார். மூத்த நாத்தனார் பார்த்தேம்மா, ரொம்ப நல்ல மனசுக்காரி. என் பையனுக்குலாம் ரொம்ப உதவி செஞ்சா. அந்த வக்கீல ரொம்ப நல்லவங்க. அப்புறமா அவங்க குழந்தை பொண்டாட்டி இருக்கால, அவனும் ரொம்ப நல்லவன். சரி சரி. உனே ரெண்டாவது நாத்தனார் உனே இன்னைக்கு தான் பார்க்குறேன். அப்படியா? எங்க அம்மாலாம் உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமா தெரியும். உட்காருமா. அப்புறம் உங்க மருமகளாம் தெரிஞ்சிட்டாலாமே? ஆமாம்மா, இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே விட்டுறாதீங்க. என்னம்மா சொல்றேன், எனக்கு ஒன்றும் விளங்கலையே. ஐயோ, மட சாம்பிராணியே இருக்காதீங்க. அத்தை சுந்தரி நேற்கனவே ரொம்ப திமுறா ஆடிட்டு இருந்தா. ஆனா உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினா. நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, நீங்க அவகிட்ட திமிரு காமிச்சு அவளை உங்க அடிமையாக்கிருங்க. ஏம்மா, நல்லா இருக்கிற குடும்பத்துல இப்படி குளறுபடி பண்ணாத. இந்த மாதிரிலாம் பேசணும்னா என்கிட்ட வராத, போமா. அப்புறம் உங்க பாடு. நல்ல பிளான்ஸ் வந்து கிளவிக்கு புரியாது. இப்படிதான் 4 குடும்பத்துக்கு எடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கு நிறைய பேர் அலைவாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. எப்படி என் சுந்தரி மருமகள் இப்பதான் மாறி இருக்கா. அவளை கிட்டே சண்டைக்கு நின்று அவளை திரும்பி கெட்டவளாக்கிறதுக்கா? அத்தை காஃபி குடிச்சிட்டீங்களா? குடிச்சிட்டேன் மணி, போட்டு வச்சிருந்தேன் குடிச்சிட்டேன். ஆமா மணி, போட்டு வச்சிருந்த காஃபியை குடிச்சிட்டேன். சரி அத்தை. எத்த வாமா பிரியா. என்னத்த முடியெல்லாம் மாறிடுச்சு, ட்ரெஸ் எல்லாம் மாறிடுச்சு. இந்த அக்கா தான்
தலைக்கு வேற டை அடிச்சு விட்டா. ட்ரெஸ் சும்மா தூங்குறதுக்கு இந்த ட்ரெஸ் தான் போடுவேன். ஓ அப்படியே அத்தை. அப்புறம் அத்தை உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இல்லைதான் ஸ்வேதா என் அக்காவா இருந்தாலும் நான் உங்ககிட்ட இதை சொல்கிறேன். இது என்னத்த கை இல்லாமல் ட்ரெஸ் போடுறான், பேண்ட் சட்டையை போட்டு ஊரில் சுற்றுறான், இப்படிலாம் சுற்றுறான் மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா கிட்டே எதிர்த்து நிற்கிறா. அம்மா பெத்த தாய்கிட்டே எதிர்த்து நிற்கிறா. நாளைக்கு உங்ககிட்ட எதிர்த்து நிற்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அப்பெல்லாம் பேசணுமா? அவன் நல்ல பொண்ணு. அவன் சும்மா நடி பார்த்தேன். இந்த அவங்க ரெண்டாவது மருமக அணுவுக்கா இருக்காங்களே, அவங்களோட இவன் ரொம்ப மோசம். அப்பெல்லாம் இல்லைம்மா, அவளை பார்த்து எனக்கு தெரியும். என்ன பிரியா இப்படி வீடு வீடா கோல் மூட்டிக்கிட்டு இருக்கேன்? கூட பிறந்த அக்கான்னு கூட பார்க்காம அவங்க மாமியார்ட்ட வந்து இப்படி கோல் மூட்டி விடுறேன். சி வெளியில போ. ஆமா, சீமையில இல்லாத மாமியாரு, சீமையில இல்லாத மருமக. வச்சுட்டு இருங்க, நான் போறேன்ப்பா. என் வீட்டுக்காரங்க அப்படி கிடக்கு. ரொம்பதான் நீட்டுவான். அத்தை பாருங்க எப்படிலாம் பேசுறான்ட்டு. சரி விடுமா, அதெல்லாம் நான் நம்பல. அவ ஏதோ பேசுறா. அவங்க அம்மா மட்டும் தான் இருக்கா கொஞ்சம். சரி மாறிடுவா. சரி ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதேன். கூட பிறந்த தங்கச்சி இப்படி பண்ணலாமா? சரி விடுமா, போக போக சரியாயிருவா. ஹாய் மக்களே, நான் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு வீடியோ மனுஷாந்த கார்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.